प्रभु के पवित्र नाम की स्तुति प्रशंसा होवे। एक और बार परमेश्वर की हस्तक्षेप के बारे में हम लगातार देखने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு விசை கூட ஆண்டவர் எப்படி ஈடுபடுகிறார் என்கிற காரியத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். हम लगातार निर्गमन की किताब को शुरू किए हैं. நாம் தொடர்ச்சியாக யாத்ராகமத்தின் புத்தகத்தை தியானிக்கிறோம். और मैं फिर याद दिलाने के लिए चाहता हूँ 350 बरस दिखाई पड़ा परमेश्वर कुछ काम कहीं कर रहा. 350 ஆண்டுகள் ஆண்டவர் இடைப்பட்டதாக எந்த ஒரு காரியமும் அங்கே வெளிப்படவில்லை. और ये शायद परमेश्वर कुछ लोगों से बर्ताव किया होगा. ஒருவேளை சிலரோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டிருக்கலாம். परंतु वो हमारे लिए दरकार नहीं है करके पवित्र आत्मा उसको लिख कर रखा नहीं. ஒருவேளை அது நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம் என்பதற்காக ஆவியானவர் எழுதாமல் விட்டிருக்கலாம். बाइबल को पढ़ने के समय आपको इस बात को याद रखना होगा. வேதத்தை படிக்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். क्या करना होगा? என்ன ஞாபகத்தில் வைக்க வேண்டும்? जिन बातें यहाँ लिखी है हमारी उद्धार के लिए काफी है. என்ன காரியம் இந்த வேதத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது நம்மளுடைய ரட்சிப்புக்கு போதுமானது. जो लिखा नहीं है उसके ऊपर ढूंढने के लिए खोजने के लिए कोशिश मत कीजिएगा. எந்த காரியம் எழுதப்படவில்லையோ அதை தேடுவதிலே நாம் அதிக கவனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. मैं एक कहानी को हमेशा इस्तेमाल करता हूँ और उसको शायद आप जानते होंगे. ஒரு கதையை நான் அடிக்கடி உபயோகப்படுத்துவது உண்டு, அதை நீங்கள் அறிந்திருக்கலாம். और शायद आप भी सुने होंगे. ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம். एक किसान एक बंदर को पाल रहा था. ஒரு விவசாயி ஒரு குரங்கை அவன் வளர்த்தான். और बंदर को ट्रेनिंग देता था. அந்த குரங்குக்கு நல்ல பயிற்சி கொடுத்தான். कौन सा ट्रेनिंग? என்ன ட்ரைனிங்? और पौधों को पानी पटाने का. அங்க இருக்கிறதான அந்த வயல்ல தோட்டங்கள்ல அந்த எப்படி தண்ணீர் பாய்ச்சணும், செடிகளுக்கு தண்ணீர் விடுறது. और वो काम बहुत उत्साह के साथ बंदर भी किया. குரங்கு வந்து அதை ரொம்ப உற்சாகமா செஞ்சுட்டு இருந்துச்சு. अचानक किसान के घर में किसी का मृत्यु हो गया. திடீர்னு சொல்லி அந்த விவசாயினுடைய வீட்டுல ஒரு மரணம் ஏற்பட்டது. और इसलिए उसको दूसरे जगह में जाना पड़ा. எனவே அந்த விவசாயிக்கு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாயிடுச்சு. उसने बंदर को बुलाया. எனவே அது குரங்கு கூப்பிட்டான். और कहने लगा, சொன்னாரு, मैं तो तुमको अच्छा से ट्रेनिंग दिया हूँ, நான் உனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கிறேன், तुम अच्छा साथ दिया है, நீ ஒத்துழைச்சா, मुझे 3 दिन यहाँ नहीं रहना है, நான் 3 நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன், तुम सुबह शाम पानी पटा देना. நீ காலையிலயும் மாலையிலயும் நீ தண்ணீர் பாய்ச்சணும், தண்ணீர் விடணும். बंदर ने कहा ये तो आसान काम है, अब तो अच्छा से सिखा दिए हैं. குரங்கு உடனே சொல்லுச்சு, ஓ இது சாதாரணமான வேலை தான், நீங்க நல்லா எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க. और 3 दिन के बाद जब किसान लौट आया, 3 நாளைக்கு பிற்பாடு விவசாயி திரும்பி வந்தபோது सारे पौधा जो है सूखा हुआ है, मुरझा हुआ है, எல்லா செடிகளும் வாடி வதங்கி போய் நிக்குது. और किसान ने सोचा बंदर को बुलाया. விவசாயி உடனே குரங்கு கூப்பிட்டான். बंदर से पूछा पानी दिया है? கேட்டான், நீ தண்ணி விட்டியா? काम किया है? வேலை செஞ்சியா? मालिक एकदम सुबह शाम एकदम पक्का मैं काम किया. குரங்கு சொல்ல ஆரம்பிச்சிச்சு, எஜமானனே காலையிலயும் மாலையிலயும் ரொம்ப அருமையா நான் தண்ணி விட்டேன். किसान ने देखा कि एकदम पौधा के नीचे तो पानी का असर दिखाई पड़ रहा है. விவசாயி பார்க்கறான், செடிகளுக்கு கீழே தண்ணி விட்டது மாதிரி எந்த அடையாளமும் இல்ல. क्या किया भाई? तो ये सब मुरझा गया है. எல்லாம் வாடி போய் நிக்குது, நீ என்னதான் பண்ண? मालिक मैंने एक काम और भी किया. அந்த குரங்கு சொல்லுச்சு, எஜமானனே நான் இன்னொரு வேலையும் செஞ்சேன். पानी पटाया, நான் தண்ணீர் விட்டேன், मुझे संदेह आ गया. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. पानी जड़ तक पहुंचता है कि नहीं देखे एक एक पौधा का पड़ के देखा. நான் விடுற தண்ணி செடிக்கு கீழே வேற வரைக்கும் போகுதா இல்லையான்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் செடியை தூக்கி தூக்கி பார்த்தேன். आप लोगों को समझ में आ गया? உங்களுக்கு புரிஞ்சிட்டு நினைக்கிறேன். जितना समझना है उतना ही समझिए काफी है. எவ்வளவு புரியணுமோ அவ்வளவு புரிஞ்சா போதும். अभी अचानक कोई आके कहेगा 350 साल में बीच में कुछ लोगों से परमेश्वर ने ऐसा बर्ताव किया, मुझे स्वप्न में दिखाई पड़ा, मुझे दर्शन में दिखाई पड़ा, मैं उपवास कर रहा था, परमेश्वर ने दिखाया. अगर कोई इस प्रकार का रील घुमाएंगे उनकी बातों पर नहीं पड़ना. 350 வருஷத்துக்கு அந்த இடையில நான் சொப்பனம் பார்த்தேன், நான் தரிசனம் பார்த்தேன், ஆண்டவர் சிலரோடு பேசினார், சிலரோடு இடைப்பட்டார், அப்படி எல்லாம் வந்து கதை விட்டாங்கன்னா அதை கேட்பதற்கு ஆயத்தமா இல்லை. 3 बरस परमेश्वर बर्ताव किया होगा. 350 ஆண்டுகளிலே ஆண்டவர் இடைப்பட்டிருக்கலாம். और उनके साथ जो किया है हमें दरकार नहीं है, इसलिए परमेश्वर लिखकर नहीं रखा. ஆண்டவர் அப்படி இடைப்பட்டதனுடைய அவசியம் நமக்கு இல்லாமல் இருப்பதனால இங்க எழுதப்படவில்லை. तब हम परमेश्वर के वचन को सही ढंग से पहचान पाएंगे. அப்பொழுது மாத்திரம்தான் வேத வசனத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். बाइबल हमारे लिए इसलिए कई बातों को लिख रखा है. வேதத்திலே अनेक காரியங்கள் இதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. पहले हमारे उद्धार के लिए, முதலாவதாக நம்முடைய
ரட்சிப்புக்கு, फिर हमारे द्वारा परमेश्वर क्या करने के लिए चाहता उसके लिए, அதோடு கூட நம் மூலமாக ஆண்டவர் எவைகளை செய்ய விரும்புகிறாரோ அதற்காக. यहाँ पर एक वचन को पढ़िएगा, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். यूहन्ना रचित सुसमाचार, யோவான் எழுதின சுவிசேஷம் उसका 20वां अध्याय 20வது அதிகாரம் 31 पद को पढ़िएगा, 31வது வசனத்தை வாசிக்கலாம். 30 और 31 पद को भी पढ़ लीजिएगा. 30, 31வது வசனங்கள். यूहन्ना रचित सुसमाचार उसका 20वां अध्याय 30 और 31 पद को पढ़िएगा. யோவான் 20, 30, 31. यीशु ने और भी बहुत से चिन्ह यीशु ने और भी बहुत से चिन्ह चेलों के सामने दिखाए, चेलों के सामने दिखाए, जो इस पुस्तक में लिखे नहीं गए, जो इस पुस्तक में लिखे नहीं हैं, परंतु ये इसलिए लिखे गए हैं परंतु जो लिखा है इसलिए लिखे गए हैं कि तुम विश्वास करो तुम विश्वास करो कि यीशु ही परमेश्वर का पुत्र यीशु मसीह ही है, परमेश्वर का पुत्र है, और विश्वास करके उसके नाम से जीवन पाओ, उसके नाम से जीवन पाओ. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. बस इतना ही है. இவ்வளவுதான். इस वचन को भूलिए मत. இந்த வசனத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். यीशु ने किया अनेक அற்புதங்களை இயேசுவானவர் செய்தார். वो सारी बातों को लिखेंगे तो किताबों का संख्या का कमी नहीं है. ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் எழுத வேண்டுமானால் अनेक புத்தகங்கள் எழுத வேண்டியதா இருக்கும். क्योंकि यूहन्ना लिखता है 21 अध्याय का आखिरी पद में, ஏனென்றால் யோவான் 21வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாய் சொல்கிறது. और यूहन्ना का आखिरी पद, और भी बहुत से काम है, और भी बहुत से काम जो यीशु ने किए, जो यीशु ने किया है, यदि वे एक एक करके लिखे जाते एक एक करके लिखी जाए तो मैं समझता हूँ कि पुस्तकें जो लिखी जाती है पुस्तकें जो लिखी जाती हैं वे संसार में भी न समाती, संसार में नहीं समा सकते. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்களை உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். इस बात को आप मन में रखना होगा. இந்த காரியத்தை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். इसलिए लिखित वचन से बाहर किसी को कुछ प्रकाश मिलता उस पर विश्वास नहीं करना. எனவே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு மிஞ்சி சிலருக்கு வெளிப்பாடுகள் கிடைக்குமானால் அவைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். उसका दरकार नहीं है हमें. அது அந்த காரியத்தை குறித்த அவசியம் நமக்கு இல்லை. हमारा उद्धार के लिए वो दरकार नहीं है. நம்முடைய ரட்சிப்புக்கு அவைகள் வேண்டும் என்ற அல்ல. मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்பமாக சொல்ல விரும்புகிறேன். जब यूसुफ के परिवार याकूब के समेत मिस्र देश में आकर रहने लगा, யாக்கோபுடைய நாட்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வந்த பொழுது, और 3.5 बरस तक क्या हुआ मुझे मालूम नहीं. 350 ஆண்டுகள் என்ன நடந்தது நமக்கு தெரியாது. क्यों मालूम नहीं है? ஏன் நமக்கு தெரியல? मुझे जरूरत नहीं, அது எனக்கு அவசியம் இல்லை. लेकिन अभी परमेश्वर अपने क्रिया को शुरू कर रहा है. இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிக்கிறார். सारे संसार के लिए योजना जो रखा उसको शुरू कर रहा है. உலகத்திற்கென்ற அவருடைய நோக்கத்தின் கிரியைகளை ஆரம்பிக்கிறார். उसको पूरा करने के लिए मानव जाति के साथ हस्तक्षेप करता है. அவைகளை நிறைவேற்றுவதற்காக அங்கே மனிதர்களோடு ஆண்டவர் இடைபடுகிறார். उस मनुष्यों की कहानी यहाँ पर उन बातों को ही केवल बाइबल में बतलाती है. அப்படிப்பட்ட மனிதனுடைய காரியங்கள் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और मैं फिर वो 50 बरस में जो बातें हुई हैं, அந்த 50 ஆண்டுகளிலே நடைபெற்ற காரியங்கள், 350 बरस के बाद जो 50 बरस के बाद है, 350 ஆண்டுகளுக்கு பிற்பாடு 50 ஆண்டுகள் நடந்த காரியங்கள், इन बातों के बारे में थोड़ा समझने के लिए कोशिश करते हैं क्योंकि उनके बारे में कुछ जिक्र किया गया है. அந்த 50 ஆண்டுகளிலே நடந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தியானிக்கிறோம். वो स्पष्ट रूप में परमेश्वर ने हस्तक्षेप नहीं किया है. அங்கே வெளிப்படையாக ஆண்டவர் அங்கே இடைபடுவதை பார்க்க முடியவில்லை. परमेश्वर ने किसी को बुला के मूसा का माँ को या मूसा का बाप को बुला के बातचीत नहीं किया है. மோசேயினுடைய தகப்பனையோ தாயையோ அழைத்து ஆண்டவர் நேரடியாய் பேசவில்லை. இல்லை இல்லை இல்லை. मिरियम जो छोटी थी सामुएल से जैसा बातचीत किया वैसा बातचीत नहीं किया. மிரியாம் சிறு பிள்ளையா இருந்த போதிலும் சாமுவேலிடத்திலே பேசினது போல ஆண்டவர் பேசவில்லை. सुनो सुनो मिरियम, तुम्हारे घर में एक बेटा हुआ है बहुत सुंदर है, उसके लिए तुम मदद करना करके परमेश्वर ने नहीं कहा. மிரியாம் மிரியாம், உன்னுடைய வீட்டிலே ஒரு
சின்ன பையன் பிறப்பான், இப்படி இப்படிலாம் இருக்கணும், அழகா இருப்பான், இந்த ஆண்டவர் பேசவில்லை. जरूर सामुएल से परमेश्वर ने बातचीत किया, சாமுவேலோட ஆண்டவர் பேசினார். आने वाले बातों को जो एली के परिवार के ऊपर होने वाली बात को बताया. ஏலியினுடைய குடும்பத்திலே வரும் நாட்களில் நடக்கும் காரியங்களை ஆண்டவர் சாமுவேலோடு பேசினார். सामुएल जानता ही नहीं था परमेश्वर की बातों को, परमेश्वर की आवाज को पहचानता ही नहीं था, उस समय उसने बातचीत किया. ஆண்டவருடைய வார்த்தைகளை அறியாதிருந்த நாட்களிலும் கூட சாமுவேலுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. इन बातों को मन में रखिएगा. இந்த காரியங்களை மனதிலே கொள்ளுங்கள். जब परमेश्वर कार्य करता है, ஆண்டவர் எப்பொழுது கிரியை செய்கிறாரோ, कल जैसा मैंने कहा वैसे ही कुछ बातों को ऊपर भरोसा रखते हुए हम आगे बढ़ते हैं. நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு பகிர்ந்து கொண்டது போல சில காரியங்கள் மீது நாம் கவனத்தை செலுத்தி தியானிக்கலாம். इसलिए इब्रानियों के लेकर कहता है, विश्वासी से मूसा का माँ बाप ने उसको देखा, यह बहुत सुंदर लड़का है, उसको बचा के रखने के लिए कोशिश किया. எனவே எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே மோசே அழகுள்ளவன் என்று கண்டு என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு, அவன் காப்பாற்றப்பட்டான். पहला पद में 11वां अध्याय में इब्रानी की किताब में पढ़ते हैं कि विश्वास जो है न देखी हुई बातों के ऊपर का भरोसा है. எனவே தான் எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம் அந்த விசுவாசம் என்று சொல்லி. इन बातों को मन में रखते हुए हम मूसा के घर में आपको ले जा रहे हैं. இப்பொழுது இந்த காரியத்தை மனதிலே கொண்டு மோசேயினுடைய வீட்டிற்கு உங்களை அழைத்து போகிறேன். मूसा का जन्म हुआ है. மோசே அங்கே பிறந்திருக்கிறார். बहुत सुंदर है, மிகவும் அழகான பையன். पूरा परिवार उसकी आवाज को बाहर निकालने के लिए, रोकने के लिए पूरा यत्न किया 3 महीना तक. 3 மாதம் அளவும் இந்த சிறு பையனுடைய சத்தம் வெளியே கேட்க முடியாதபடிக்கு முழு குடும்பத்தாரும் பிரயாசப்படுகிறார்கள். पूरा उसमें खामोश रहे हैं. அங்க அமைதியாக அவர்கள் காத்துக்கொள்கிறார்கள். अभी मैं फिर मिरियम और आरोन की बातों को मैं आपके ध्यान में लाने के लिए चाहता हूं. நான் மறுபடியுமாக மிரியாம் ஆரோனுடைய காரியங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். आरोन 3 साल का है. ஆரோன் இங்கே 3 வருடம் நிரம்பினவன். जैसा मैंने कल कहा था या परसों कहा था, मिरियम का उम्र ज्यादा से ज्यादा 7 हो सकता है. நான் நேற்று கடந்த நாட்களிலே சொன்னது போல மிரியாமுடைய வயது ஒருவேளை 7 வயதுக்கு அருகாமையில் இருக்கலாம். ये बच्चे बाहर जाके हमारे लिए भाई हुआ है, सुंदर है करके कहने की बातों को चुप रखा. இங்கே இந்த 2 பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளா இருந்த போதிலும் கூட எங்க வீட்டுல ஒரு பையன் பிறந்திருக்கிறான் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு அமைதியா இருந்தார். कभी कभी कोई संदेश हमें बहुत एक्साइट कर सकता है. சில நேரங்களிலே சில நாம் கேள்விப்படுகிற செய்திகள், சிலருடைய காரியங்கள் நம்மை அதிகமாய் உற்சாகப்படுத்துகிறது. और उस एक्साइटमेंट में आके जाके मालूम है நான் ரொம்ப அந்த உற்சாகத்துல வந்து உனக்கு தெரியுமா, நீங்க கேள்விப்பட்டீங்களா அப்படி அல்ல. कभी कभी कुछ बातों को जो बहुत उत्साह की बात भी होगा लेकिन खतरा को पहुंचाएगा, इसलिए खामोश रहने की आवश्यकता. சில நேரங்களில் சில காரியங்கள் அதிகமான உற்சாகத்தை நமக்குள்ளே தந்த போதிலும் அதிலே ஆபத்து இருக்குமானால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். बगल वाला से पूछिए, आप अगर उस जगह में रहते हैं, हाथ पकड़ के पूछिए, பக்கத்துல கையை பிடிச்சு கேளுங்க, நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா आप क्या करते हैं? நீங்க என்ன செய்வீங்க? बोलिए கேளுங்க क्या करते हैं? क्या करते हैं? நீங்க என்ன செய்வீங்க? अंकल कैसा नहीं बतलाएंगे, हमको तो ऐसा खाना है ना, इतना सुंदर है बेटा. அங்கிள் நான் அதை எப்படி சொல்லாம இருப்பேன்? हम खुले दिल के हैं. நான் ரொம்ப திறந்த மனதுள்ளவன். मैं जानता हूँ आप खुले दिल के हैं. எனக்கு தெரியும் நீங்க திறந்த மனதுள்ளவங்க தான். जिन बातों को छिपाना है उसको छिपाते नहीं, जिन बातों को छिपाना नहीं है उसको छिपाते. எந்த காரியத்தை மறைக்கணுமோ அதை மறைக்கணும், எந்த காரியத்தை சொல்லணுமோ அதை சொல்லணும். दाऊद लिखता है, हे परमेश्वर मेरे होंठों के लिए जिब लगा दीजिए. आज के भाषा में जिब लगा दीजिए. தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும். How many times we make an excitement and use it for dangerous out. कई बार उत्साहित होने के चलते कई बार जिसमें खतरा है उसको हम बतला देते हैं. अभी घर के अंदर बातचीत हो रही है, இங்க வீட்டுக்குள்ள இப்போ பேச்சு நடக்குது. बच्चा न बढ़ रहा है, इसको बचाना कैसा, बच्चा बढ़ रहा है, कैसा बचाना है. பையன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கிறான், எப்படி காப்பாத்துறது? आवाज उसका मोटा हो रहा है, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் அதிகமாகுது, ताकत ज्यादा बढ़ रहा है, இப்போ கொஞ்சம் அவனுக்குள்ள பலன் வருது, इसको कैसा बचाना है, எப்படி காப்பாத்துறது? सरकार का आज्ञा है नदी में फेंकना.
அரசாங்கத்தினுடைய ஆணை நதியில போடணும். लिसन वेरी केयरफुली, आप ध्यान से सुनिएगा. सरकार का आज्ञा है क्योंकि पहला अध्याय के आखिरी पद को पढ़िएगा. முதலாவது அதிகாரம் पहला अध्याय का आखिरी पद को पढ़िएगा. யாத்திராகமம் முதலாவது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். तब फिरौन ने अपनी सारी प्रजा के लोगों को आज्ञा दी. अपने सारे प्रजा के लोगों को आज्ञा दी है. इब्रियों के जितने बेटे उत्पन्न हो उन सबों को तुम नील नदी में डाल देना. डाल बस. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போடும்படி கட்டளை கொடுத்தான். मार के डालने के लिए तो नहीं कहा, அங்க கொன்னு போடுறதுக்காக சொல்லல. कटोरी में या कोई टोकरी में रख के डालने के लिए मना भी नहीं किया. ஆனா அதே நேரத்துல ஒரு கூடையில வைத்து நதியில போடுறதுக்கும் தடை செய்யல. नदी में फेंक देना बस, நதியில போட்டுருங்க. मूसा का माँ बाप आज्ञाकारी रहे कि नहीं? மோசேயினுடைய பெற்றோர் அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தார்களா இல்லையா? ஆமா. लेकिन सुरक्षा के साथ डाल दिए. ஆனா பாதுகாப்போடு கூட நதியில போட்டாங்க. See, we obey government's order but in our own way. हम अपने ही तरीका से हम सरकार की बातों को मानते हैं. नदी में डालना, नदी में डाल दिया. நதியில போடணும், போட்டாச்சு. लेकिन टोकरी में रख के डाल दिया बस इतना. ஆனா கூடையில வச்சு பாதுகாப்பா போட்டாங்க. See how God works through these people, those who wanted to fulfill God's purpose. जिन्होंने परमेश्वर का आज्ञा को जो मानने के लिए तैयार थे, उनको परमेश्वर किस प्रकार बचाता है. वो चुप्पे से काम नहीं किए. அங்க அமைதியா இருந்து வேலை செய்யல. कहां पर रखे थे? எங்க வச்சாங்க? जहां सिपाही लोग पहरा देते होंगे उसी जगह में रखे थे. எந்த இடத்துல அங்க காவலாளிகள் நின்னு காவல் காத்து கொண்டிருந்தாங்களோ அந்த இடத்துல. उनके पास उनको जाके सिपाही लोग कैद नहीं कर सकते क्योंकि आपको डालने के लिए हम डाल दिए भाई. எனவே அங்க காவலாளிகள் போர்ச்சேவர்கள் வந்து கைது பண்ண முடியாது. ஏன்னா நதியில போட சொன்னீங்க, போட்டாச்சு. ध्यान से सुनिएगा, கவனமாய் கவனியுங்கள். मुझे एक घटना याद आ रही है, बच्चे को समझाने के लिए मैं इस बात को कहने के लिए चाहता हूँ. சிறு பிள்ளைகளுக்கு இதை நல்லா புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. कन्याकुमारी जिला में, கன்னியாகுமரி மாவட்டத்துல बहुत साल के पहले, ரொம்ப வருஷத்துக்கு முன்பதா, वहाँ लोग मन फिरा के बपतिस्मा देने के लिए तैयार जब हुए थे, எப்பொழுது அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு ஆயத்தமானார்களோ, और कुछ लोग अपने घर वालों को ऐसा करने नहीं देते थे. சிலர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. और कभी कभी नामदायक मसीह लोग भी बपतिस्मा के लिए तैयार नहीं होते थे. இதன் நிமித்தமாக பெயரளவிலே கிறிஸ்தவராக இருந்தவர்களும் ஞான ஸ்நானத்துக்கு முன் வரவில்லை. मुझे याद है एक छोटा गांव है बेतेल नाम करके. அங்கே பெத்தேல் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் உண்டு. वहाँ एक बहुत बड़ा मोच वाला, அங்க ஒரு பெரிய ஒரு மீசக்கார ஆள் இருந்தார். बहुत बहुत तगड़ा आदमी है, ரொம்ப நல்ல வலிமையான மனுஷன். उसकी पत्नी अभी प्रभु को ग्रहण की. இப்பொழுது அவருடைய மனைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாள். पत्नी जब ग्रहण की उसको बपतिस्मा लेने के मन हुआ. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவளுக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஆசையாயிருச்சு. लेकिन आदमी से डरती है. ஆனா கணவனுக்கு ரொம்ப பயப்படுவா. बहुत क्रूर आदमी है, ரொம்ப கடினமான முரட்டு மனுஷன். किसी को भी मार देता है, யாரையும் அடிச்சிருவான். किसी को भी डंडा से पिटा देता है, யாரையும் கம்ப வச்சு அடிச்சிருவான். और एक दिन उसने प्रार्थना की. ஒரு நாள் அவள் ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணா, प्रभु मैं बपतिस्मा लेना जरूरी है, आपके लिए आज्ञाकारी होना मेरे लिए जरूरी है. ஆண்டவரே நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்நானம் எடுக்க நான் ஆசைப்படுறேன். आप मुझे बचाइएगा. என்னை நீங்க தான் காப்பாற்றணும். वो कपड़ा लेके चली गई. அவ மாற்று துணியை எடுத்துட்டு போயிட்டா. एक तालाब में बपतिस्मा हो रहा था. அங்க ஒரு குளத்துல ஞானஸ்நானம் நடந்துச்சு. और यहाँ का आदमी को बतला दिया गया आपकी पत्नी बपतिस्मा ले रही है वहाँ. இந்த முரட்டு மனுஷன் இவளுடைய கணவனாருக்கு யாரோ சொல்லிட்டாங்க, உன் மனைவி அங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டா. ये प्रार्थना करते आ रही है, प्रभु मुझे बचाइए 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 करके प्रार्थना करते आ रही है. இவன் பயத்தோடு ஜெபம் பண்ணிட்டே வர, ஆண்டவரே என்னை காப்பாத்திருங்க என்னை காப்பாத்திருங்க. और आते ही देख रही है उसका आदमी एक बहुत बड़ा डंडा लेके खड़ा है, मोच उसका खिल रहा है. மீச துடிக்கிற மாதிரி கோவத்துல கம்போட நிக்கிறாரு கணவன். जब नजदीक आए, பக்கத்துல வந்த உடனே कहाँ से आ रही है, எங்க இருந்து வாரா, चुपचाप रही, அமைதியா நிக்கிறா. बपतिस्मा लेके आ रही है ना, ஞானஸ்நானம் தானே எடுத்துட்டு வாரா நீ. हाँ ஆமா. आगे बपतिस्मा लेगी. இனி ஒரு நாள் இந்த மாதிரி தப்பு செய்வியா?
बोले आगे कभी नहीं लूंगी இதுக்கு பிறகு நான் ஒரு நாளும் எடுக்க மாட்டேன். इसको मालूम हो गया हाँ सही हुआ जाओ 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 நல்லது நீ போகல அப்படின்னு அனுப்பிட்டார் வீட்டுக்கு. Sometimes we need some kind of little wisdom. थोड़ा बहुत हमको एक बुद्धि को इस्तेमाल करने की आवश्यकता पड़ता है. சில நேரங்களில கொஞ்சம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற புத்தியை நாம் உபயோகப்படுத்தணும். मैं आपको यहाँ बतलाने के लिए चाहता हूँ. இங்க நான் சொல்ல விரும்புறேன். इसके पहले किसी ने कोशिश नहीं किया. இதற்கு முன்பதாக யாருமே இந்த முறையை அவங்க உபயோகப்படுத்தல. वो टोकरी बना के उसमें बच्चा रखो करके किसी ने दिखाया नहीं. இதுக்கு முன்பதாக யாருமே கூடையில பிள்ளையை வச்சு போட்டதை அவங்க செய்து காட்டல. परमेश्वर ने स्वप्न में उनको बताया नहीं. ஆண்டவர் சொப்பனத்திலும் கூட இதை வெளிப்படுத்தல. But when they were जब वे खुले दिल के साथ प्रभु के सामने हैं, எப்பொழுது அவர்கள் திறந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவருக்கு முன்பாக இருந்தார்களோ, परमेश्वर उनके दिल में एक योजना को लाता है. ஆண்டவர் அவர்களுக்குள்ளே ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். कभी-कभी कुछ योजनाएं पूरी तरह से प्रकट नहीं किया गया होगा. சில நேரங்களிலே ஆண்டவர் கொடுக்கிற திட்டமானது மிகவும் வெளிப்படையா இருக்காது. हमको पूरा दर्शन के साथ नहीं बतलाता होगा. अनेक நேரங்களிலே முழுவதும் தரிசனமாக அங்கே காட்டப்படுவதில்லை. कहीं हमारे हृदय में थोड़ा सा एक लालच एक लालसा का प्रभु पैदा करता होगा. ஆனால் சில நேரம் நமக்குள்ளாக ஒரு சின்ன ஆசையை சின்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் போடுகிறார். परमेश्वर हस्तक्षेप करने का तरीका इस प्रकार है. ஆண்டவர் ஈடுபடுகிற அல்லது இடைபடுகிற காரியம் இப்படித்தான் இருக்கும். और इसलिए वे उस बात के लिए अपने को सौंपे, वहां पर आराम से उस बच्चे को बचाने के लिए परमेश्वर ने रास्ता खोल दिया. எனவே அவைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது அந்த பிள்ளையை காப்பாற்றக்கூடிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். टोकरी को भी लेके उस जगह में रखते हैं जहां फिरौन की बेटी नहा रही है. பார்வோனுடைய குமாரத்தி அங்கே குளிக்கிற அந்த இடத்திலே அந்த கூடை வைக்கப்படுகிறது. और एक और बात वहां पर दिखाई पड़ता है. இன்னும் ஒரு காரியம் அங்கே வெளிப்படுகிறது. मरियम जो छोटी है वो खड़ी है वहां पर. மிரியா அங்கே சின்ன பிள்ளை அவ நின்னு பார்க்கறாள். क्या होगा, என்ன நடக்கும் उसको मालूम नहीं है. அவளுக்கு மனசு இல்ல कि ये बह जाएगा या फिरौन की बेटी के हाथ में जाएगा. இது அப்படியே தண்ணியில அடிச்சிட்டு போயிருமா இல்லனா பார்வோனுடைய குமாரத்தின் கைக்கு போகுமா? लेकिन परमेश्वर कैसा कार्य करता है इसको मैं दिखाने के लिए चाहता हूं. ஆண்டவர் எப்படி இடைபடுகிறார் கிரியை செய்கிறார் நான் காட்ட விரும்புகிறேன். पढ़िएगा 5वां पद को पढ़िएगा, 4 और 5 को पढ़िएगा. இரண்டாவது அதிகாரம் 4-5 वचनங்களை வாசிக்கலாம். उस बालक की बहन दूर खड़ी रही कि देखे उसका क्या हाल होगा. तब फिरौन की बेटी नहाने के लिए नील नदी के किनारे आई. उसकी सखिया नदी के किनारे किनारे टहलने लगी. तब उसने कांसों के बीच टोकरी को देखकर अपनी दासी को उसे ले आने के लिए भेजा. तब उसने उसे खोलकर देखा कि एक रोता हुआ बालक है. बस அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. ध्यान से देखिएगा, கொஞ்சம் கவனமா கவனிங்க. यहाँ परमेश्वर की कोई आवाज नहीं है. இங்கே ஆண்டவருடைய சத்தம் எதுவும் கேட்கப்படவில்லை. स्वप्न नहीं है, அங்க சொப்பனமும் வெளிப்படவில்லை. कोई दर्शन नहीं है, அங்க ஒரு தரிசனமும் வெளிப்படவில்லை. कुछ भी नहीं है, எதுவுமே இல்லை. The silent work of the Lord, परमेश्वर की एक छुपे काम को यहाँ पर आप देख रहे हैं. மிகவும் அமைதியான முறையிலே ஆண்டவர் இடைபடுவதை பார்க்கலாம். उसकी बहन खड़ी है, அவளுடைய சகோதரி அங்க நிற்கிறா. ये जरूरत नहीं है कि उस टोकरी को फिरौन की बेटी देखें. ஒன்னும் கண்டிப்பா அவசியம் இல்லை. அந்த பெட்டிய அந்த கூடைய பார்வோனுடைய மகள் கண்டிப்பா பாப்பான்னு சொல்லி. इसलिए परमेश्वर के वचन में लिखा है उसके रखवाले करने वाले देखभाल करने वालियां वहां पर टहल रहे थे, उनके आंखों में दिखाई नहीं पड़ा. அங்கே எனவே தான் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே தாதிமார்கள் அங்கே உலாவிக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கும் அது காணப்படவில்லை. कौन देखी है, யாரு பார்த்தா? कौन देखा? யாரு பார்த்தது? யாரு? वो फिरौन की बेटी देख रही है. பார்வோனுடைய குமாரத்தி பார்க்கிறா. उसके रखवाले या उसको देखभाल करने वाले वहां टहल रहे, उनके आंखों में नहीं पड़ा. அவளோடு கூட இருந்த தாதிமார்களுக்கு அது தெரியல. और फिरौन की बेटी को दिखाई पड़ रहा. பார்வோனுடைய குமாரத்திக்கு அது பார்வையில படுது. फिर ये एक दादी को भेज के उसको ले आ रही है. அதற்கு பிற்பாடு ஒரு தாதியை அனுப்பி அதை எடுக்கிறான். तमिल बाइबल के अनुसार वो बच्चा अभी तक रोया नहीं है.
தமிழ் வேதத்தின் அடிப்படையில அதுவரைக்கும் பிள்ளை அழல. It was not drawing the attention of anybody by the cry. ये जो रोते हुए किसी को आकर्षित नहीं कराया. जब वो टोकरी के खोली है, எப்பொழுது கூடைய திறந்தாளோ तब बच्चा रो रहा है. அப்பொழுது பிள்ளை அழுதது. छोटी सी बात है, சின்ன காரியம் தான். बट हाँ, गॉड वाज अंडर कंट्रोल. परमेश्वर बिल्कुल उसमें नियंत्रण करते आप देख सकते हैं. ஆண்டவர் எப்படியாய் சகல காரியங்களின் மேலும் ஆளுகை செலுத்துகிறார் என்பதை चारों तरफ कतराए हैं, நாலாபுரமும் ஆபத்து. परंतु ஆனால் परमेश्वर की तरीका अनोखा है. ஆனால் ஆண்டவருடைய முறைமையானது மிகவும் மேன்மையானது, வித்தியாசமானது. परमेश्वर इस प्रकार हस्तक्षेप करता है. ஆண்டவர் இன்றைக்கும் அப்படி இடைவிட விரும்புகிறார். हमें इस प्रकार सोचने की आवश्यकता नहीं, हाँ एक आवाज आएगा, एक दर्शन आएगा, एक सपना. ना 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 ना. நாம் இன்றைக்கும் அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தரிசனம் வரணும், எனக்கு சொப்பனம் வரணும். இல்ல 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 இல்ல. God moves in a very mysterious way sometimes. कभी कभी परमेश्वर बहुत ही अद्भुत और आश्चर्यजनक रीति से वो अपने कार्य को करता है. मैं फिर कहने के लिए चाहता हूँ, நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். God works in a very mysterious way sometimes. कभी कभी परमेश्वर अद्भुत रीति से अपने कार्यों को करता है. मिरियम यहाँ इन्वॉल्व है, மிரியாம் அங்கே இருக்கிறாள், की बेटी इन्वॉल्व है, அங்கே இந்த காரியத்துல பார்வோனுடைய குமாரத்தியும் ஈடுபடுகிறார். छोटा बच्चा भी इन्वॉल्व है. இந்த சின்ன பிள்ளையும் ஆண்டவர் இடைபடுகிற இந்த காரியத்திலே அங்கே ஈடுபடுகிறது. मैं सोचता हूँ तब तक मैं बच्चा आराम से एयर कंडीशन रूम में करके वो सोता होगा. அது வரைக்கும் நான் அப்படியே நினைக்கிறேன், நல்ல ஏசி ரூம்குள்ள இருந்த மாதிரி பிள்ளை சத்தம் போடாம அமைதியா இருக்கு. चारों तरफ ठंडा है और यहाँ पर एकदम आराम से बच्चा सोता होगा. நாலாபுரம் நல்ல குளிர்ச்சியான சூழல், பிள்ளை நல்ல சுகமா உள்ள தூங்குது. जब खुला तब गर्म हवा लगा, रोने लगा. அந்த கூடைய திறந்த உடனே அப்படி கொஞ்சம் சூடு காத்து பட்ட உடனே பிள்ளை அழ ஆரம்பிச்சு. प्रभु कितने अच्छे तरीका से हस्तक्षेप करता है. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக ஈடுபடுகிறார். मेरा कहने का मतलब यही है, परमेश्वर हस्तक्षेप करता करके आके याकूब से जैसा दिखाई पड़ के धक्का देके उसको गिराया फिर लड़ा, उस प्रकार हमेशा होता नहीं है. நான் சொல்ல விரும்புவதனுடைய காரியம் என்னவென்றால், யாக்கோபோடு போராடி அவனுடைய தொடை சந்தை சுளுக்க பண்ணி அப்படித்தான் ஆண்டவர் எல்லா நேரமும் ஈடுபடுவார் என்பதல்ல. அப்படி இல்லை 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 இல்லை. यहाँ लाबान के साथ सुनो सुनो, ये तुम जा रहे हो, मेरा आदमी को चुना नहीं, इस प्रकार स्वप्न में डांटा नहीं है. லாபான் இடத்துல ஆண்டவர் சொன்னது போல சொப்பனத்தின் மூலமாக என்னுடைய ஆளு நீ போய் அவனுக்கு தீமை செய்யாத, அப்படித்தான் ஆண்டவர் இடைபடுவார் என்றல்ல. परमेश्वर की तरीका को पहचानने के लिए परमेश्वर आपको समझ देने पाए. ஆண்டவருடைய முறைமையை புரிந்து கொள்ளும்படியான புரிந்து கொள்ளுதலை ஆண்டவர் நமக்கு தருவாராக. और वो जवान लड़की है, बच्चे का हाथ में रखी है, अभी ये रो रहा है, तुरंत मिरियम आराम से कार्य कर रही है. இங்க வாலிப பிள்ளை பார்வோனுடைய குமாரத்தி பிள்ளை கையில் எடுக்கிறா, பிள்ளை அழுது. இப்பொழுது மிரியம் மிக அருமையா இங்க வேலை செய்கிறாள். वहाँ उसी की माँ को लेके उस बच्चे को फिर घर में पालने के लिए प्रबंध कर लिया. இப்பொழுது அந்த பிள்ளையினுடைய தாயே கூட்டிட்டு போய் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடிய காரியங்களை செய்கிறாள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कई बार हम घबराते हैं इसलिए क्योंकि परमेश्वर की अनदेखी क्रिया को देख नहीं पाते हैं. அநேக நேரங்களிலே வெளிப்படையா இல்லாமல் ஆண்டவர் அமைதியான முறையில் ஈடுபடுகிற காரியத்தை புரியாமல் நாம் கலக்கமடைகிறோம். बहुत सरल तरीका से वो कार्य करता है. மிகவும் எளிமையாய் சாதாரணமான முறையில் ஈடுபடுகிறார். बहुतों के दिल में कार्य करके उनको जोड़ता है. அநேகருடைய உள்ளங்களிலே காரியங்களை செய்து அவர்களை இணைக்கிறார். फिर अपने मकसद को पूरा करता है. அதன் மத்தியிலே தன்னுடைய திட்டங்களை அங்கே அவர் நிறைவேற்றுகிறார். क्या परमेश्वर चाहता था? என்ன ஆண்டவர் விரும்பினார்? मूसा इब्रानी के घर में पैदा हो, மோசேயானது இந்த எபிரேயருடைய குடும்பத்திலே பிறக்கணும். फिरौन के देखभाल में इब्रानी के घर में भी पालन पोषण किया जाए. அவருடைய குடும்பத்திலேயே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்க்கப்பட வேண்டும். அரண்மனை சுகத்திலே வீட்டுக்குள்ளேயே வளர்க்கப்பட வேண்டும். वो हम पूरा मदद वहां से राजमहल से, लेकिन वातावरण इब्रानियों के वातावरण में तब्बे इसको अपने भाइयों के प्रति प्रेम प्रकट होगा. நல்ல ஒரு ராஜ அரண்மனையினுடைய எல்லா வசதிகளோடு கூட தன்னுடைய சொந்த வீட்டிலே அதனுடைய வழக்கத்தின்படி வளர்க்கப்படுகிற காரியம். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैंने इस अध्याय को शुरू में कहा था, विश्वास और भरोसा को सटाने वाला
प्रेम। விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இணைக்கிற காரியம் அன்பு என்று சொல்லி இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன். इन लोगों के दिल में इस बच्चे के प्रति एक महत्वपूर्ण प्रेम को लाया और उनका विश्वास में धैर्य आने लगा. இந்த பிள்ளையின் மீது ஒரு பெரிய ஒரு அன்பை அங்கே கொண்டு வந்ததனால அவருடைய நம்பிக்கை மிகவும் வலுவாகி விட்டது. इनके बीच में पालन पोषण किए जाने के चलते इब्रानियों के दुख को मूसा सह नहीं सका. இவர்கள் மத்தியிலே வளர்க்கப்பட்டது நிமித்தமாக எபிரேயர் அங்கே கஷ்டப்படுகிற காரியங்களை இவனாலே சகிக்க முடியவில்லை. अगर शुरू में ही वो मिस्र के फिरौन के राजमहल में होता शायद अपने भाइयों के प्रति उसको एक दिल पिघलता नहीं होता. ஒருவேளை ஆரம்பத்தில் இருந்தே அந்த எகிப்தியருடைய காரியங்களில் வளர்க்கப்பட்டிருப்பானே ஆனால் தன்னுடைய சகோதரருடைய வேதனை அவனால் புரிந்திருக்க முடியாது. The whole second chapter talk about the silent work of the Lord. ये दूसरा अध्याय पूरा परमेश्वर का एक शांतपूर्वक एक क्रिया को वहां दिखाता है. नाटक के रूप में दिखाया गया परंतु उसके पीछे उसका डायरेक्टर है वो परमेश्वर ही है. ஒரு நாடகத்தை போன்ற அந்த காரியங்களை பார்க்கிறோமானால் திரைக்கு பின்பதாக ஆண்டவர் அங்கே டைரக்ட் செய்கிறதை பார்க்க முடியும். कई बातों को आप आमने सामने नहीं देखते होंगे. अनेक காரியங்களை நேரடியாக சில நேரங்கள் நாம் பார்க்காமல் இருக்கலாம். पीछे परमेश्वर है उसका हाथ है. ஆனால் அங்கே திரைக்கு பின்பதாக ஆண்டவர் இருக்கிறார். और उस बात को समझने वाला घबराता नहीं तरतराता नहीं. அந்த காரியங்களை புரிந்து கொண்ட மனுஷன் ஒரு நாளும் கலக்கமடைவதில்லை. आज मैं प्रार्थना करने की आवश्यकता है. இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் உண்டு. हे प्रभु ஆண்டவரே तू बहुत खामोशी में भी काम करता उसको समझने की ताकत मुझे दे. ஆண்டவரே சில நேரங்களில் நீர் அமைதியான முறையிலும் நீர் கிரியை செய்கிறீர் ஈடுபடுகிறீர் அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். बाइबल बतलाती है வேதம் சொல்லுகிறது जो विश्वास करता है वो घबराता नहीं है. விசுவாசிக்கிறவன் பதறான். जो विश्वास करता है वो घबराता नहीं है. விசுவாசிக்கிறவன் பதறான். बातें उल्टा पुल्टा होता होगा. காரியங்கள் நாலாபுறமும் தலைகீழாக நடக்கலாம். कानून विरोध में होता होगा. சட்டதிட்டங்கள் ஒருவேளை விரோதமாக இருக்கலாம். चारों तरफ की बातों में हमें बहुत प्रकार की डराने की बातें होती होंगी. நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள் நாலாபுறமும் நடக்கலாம். लेकिन मैं एक बात को जानता हूं. ஆனால் நான் ஒரு காரியத்தை தெரிந்திருக்கிறேன். My God is handling everyone for his purpose. परमेश्वर मेरा परमेश्वर अपना मकसद को लेके सारे लोगों के ऊपर राज करता है. इस बात को महसूस करते हुए आइए हम परमेश्वर को धन्यवाद दें. இந்த காரியங்களை மனதிலே கொண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். आइए हम सिर झुकाएं. दयालु पिता हम धन्यवाद देते हैं. कई बार हम इसको देख नहीं पाते हैं इसलिए हम चटपटा के कई गलत काम कर बैठते हैं. उसमें से मैं बचा यीशु के मीठे नाम से मांगते हैं. आमीन.